ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி வழக்கம் போல் என்னோட ஒரு சின்ன மார்னிங் ரொட்டீன் ப்ளஸ் ஈவினிங் ரொட்டீன் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வழக்கம் போல் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரைஸ் ஊற வச்சாச்சு. குளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வாழைக்காய் பொரியலுக்கு கட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டேன். வாழைக்காய் மல்லி கஷாயம் குடிக்கிறதுக்காக தண்ணி. ஒரு மிடில் கிளாஸ் அப்பா குழந்தைங்கள டெய்லியும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவார். அம்மா அவங்களும் ஒர்க்குக்கு போகிறவங்க. ஈவினிங் பார்த்துக்குவாங்க. அப்பா ஸ்கூல் விட்டு குழந்தைங்கள அவரோட ஆஃபீஸ் முடிஞ்சது தான் கூட்டிகிட்டு வருவார். இதே மாதிரி அவங்களோட ரொட்டீன் லைஃப் போயிட்டே இருந்திருக்கு. குழந்தைங்கக்கிட்ட அதிகமாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ பேசுகிறதோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ரெகுலராக அவங்க லைஃப் ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 குழந்தைங்க. பெரியது ஒரு பொண்ணு, சின்னது ஒரு பையன். அந்த சின்ன குழந்தை ஒரு 6 வயசு அந்த மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்க அவங்களும் ஸ்கூலில் விளையாடுவாங்க, வீட்டில் விளையாடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் விளையாடி அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் திடீர்னு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன குட்டி தம்பி பையன் திடீர்னு விளையாடிட்டு இருக்க அம்மா என்னால் முடியல, என்னை ஆட்டோ கூப்பிட்டு என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லவே அப்படியே மயங்கி விழுந்துட்டாராம். உடனே அவங்க அம்மா ரொம்ப மனசு வேதனையில் பயத்தோட குழந்தைய தூக்கி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் காமிச்சு டாக்டரும் சிடி ஸ்கேன் அது இதுன்னெல்லாம் எடுத்திருக்காங்க. அப்போ குழந்தை கான்ஷியஸ்க்கு வந்ததுக்கப்புறமா டாக்டர் அந்த குழந்தையோட பேசி நிதானமாக விசாரித்ததில் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறமா அவங்க அம்மா தானே ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட்க்கு சொல்லி அவரும் வந்துட்டார். அதான் அந்த குழந்தையோட அப்பாவும் வந்துட்டார். அப்புறம் டாக்டர் அந்த குழந்தைய செக் பண்ணி பார்த்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ண அந்த விஷயங்களை பேரண்ட் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை ஏற்கனவே ஸ்கூலில் எங்கேயோ விளையாடும் போது விழுந்திருக்கு. அதை கவனிக்காமல் விட்டதுனால லைட்டாக ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. அதனால தான் குழந்தை மயங்கி விழுந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டாக்டர் சொல்லி தான் பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் அந்த அப்பா எவ்வளோ பேடாக ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன். அதாவது குழந்தை அப்பா அம்மா கிட்ட நம்ம கீழே விழுந்துட்டோம், இந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னு சொன்னால் திட்டுவாங்க அடிப்பாங்கன்னு பயந்துட்டே நிறைய விஷயங்களை சொல்லாமல் மறைச்சிருக்கு. அப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ கண்ணு ஸோ இந்த விஷயத்தினால அவங்க ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டாங்க. அது என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட டெய்லியும் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாடம் தான். ஸோ இந்த பாடம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. இதை ஒரு அவங்கள டார்ச்சராக நம்ம பண்ணாமல் அவங்க கூட கேஷுவலாக நம்ம கேட்கலாம். எப்போவுமே குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே என்ன நடந்தது, இன்றைக்கி மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, இதான்னு டார்ச்சர் பண்ணாமல் டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour இல்லை 45 minutes எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இல்லையா? ஃபேமிலியாக உட்காந்து என்னோடய ஆஃபீஸில் இப்படி நடந்தது, என்னோடய ஸ்கூலில் இப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி நடந்தது, அந்த மாதிரி ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணும்போது குழந்தைங்களும் ஃப்ரீயாக எல்லாத்தையும் மனசு விட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம டார்ச்சர் பண்ணுற மாதிரி இன்றைக்கி என்ன நடந்தது, என்ன படித்த, என்ன டெஸ்ட் எழுதுனேன், ஏன் இப்படி மார்க் வாங்கினேன், ஏன் இந்த மாதிரி லாஸ் பண்ணேன் அப்படியெல்லாம் சொன்னால் நிச்சயமாக குழந்தைங்க நிறைய விஷயத்தை மறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை அந்த அப்பா கற்றுக்கிட்டு அதைய அழகாக ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அவர் குழந்தைங்களோட எவ்ரிடே ஆக்டிவிட்டி, அதாவது இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவரும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் குழந்தைங்கக்கிட்ட ஷேர் பண்ணி நல்ல விஷயங்களை நிறையா விதமாக அதில் எடுத்து சொன்னேன். அதிலிருந்து எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 2-3 பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் விழுந்துட்டு அடுத்த நாள் ஒரு சின்ன பாப்பா, ஒரு 4-5 வயசு இருக்குன்னு வைங்களேன், அடுத்த நாள்
குழந்தை வந்து தலையவே தொட விடலையாம் அம்மாவை தலை சீவுறதுக்கு. அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் குழந்தைக்கு ஏதோ தலையில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இது எல்லாமே சீரியஸான கான்சிக்வன்ஸ் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து குழந்தைங்க தானாக வந்து முன் வந்து சொல்கிற அளவுக்கு நம்ம அவங்கள பக்குவப்படுத்தி எல்லாத்தையுமே அவங்க வெளிப்படையாக நம்மக்கிட்ட சொல்கிற அளவுக்கு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த அந்த இன்சிடெண்ட்டோட பின்னணி. ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நம்மளும் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிகிட்ருப்போம். அதெல்லாம் தப்பு பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ஒரு பாடம், அதாவது வாழ்க்கையில் ஒருத்தங்க கற்றுக்கிட்ட அந்த ஒரு அனுபவ பாடம் மற்றவங்களுக்கும் நிச்சயமான ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் இதை வந்து யூஸ்ஃபுல்லாகவும் எல்லாருக்குமே இருக்கும். அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த காலத்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், ஒன்று குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறது, வீட்டில் இருக்க பெரியவங்க மேலே இருக்க கோபத்தை வந்து அவங்கக்கிட்ட காமிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து விட்டுட்டு, என்னதான் நம்மளுக்கு பொருளாதார நெருக்கடியோ இல்லை வீட்டில் பல பிரச்சனைகள்னால வர்ற ஒரு மன இறுக்கமோ இருந்தாலும் அதையை வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் நம்மளுடைய லைஃப், அந்த குழந்தைங்களுடைய லைஃப் இதை மட்டும் யோசிச்சுட்டு அவங்களுக்கான சின்ன சின்ன உரிமைகள், சின்ன சின்ன வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும்போது சமூகத்தில் வந்து குழந்தைங்களுக்கு ஈடுபாடு போகிறத விட அவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்க அவங்களுடைய பெரியவங்க மேலேயோ அப்பா அம்மா மேலேயோ ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அந்த மாதிரி நம்பிக்கை வர்ற குழந்தை வந்து எப்போவுமே அதிகமாக தப்பு பண்ணுறதோ இல்லைன்னா வந்து அதிகமாக பொய் சொல்கிறதோ இந்த மாதிரி பண்ணாது. பொய் சொல்கிறது, திருடுறது, அடுத்தவங்கள அடிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு அரவணைப்பு குறையிறது, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து வீட்டில் நம்ம ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப அரவணைச்சிருந்தால் அதுவுமே வந்து வெளியே வந்து ஆப்போசிட்டாக ஒரு டாமினேட்டிங் கேரக்டராக வந்து வெளிப்படும். அதே மாதிரி ரொம்ப திட்டிட்டு அடிச்சுட்டு அந்த மாதிரியெல்லாம் வீட்டில் இறுக்கமாக அவங்கள வச்சுருந்தோம்னா வெளியே போகும்போதோ இல்லை ஸ்கூலில் போகும்போதோ அவங்க வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த காலத்து குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் குழந்தை சக்ஸஸ் ஆகணும்னு நிறையா அவங்கள வந்து திணிக்கிறோம், கம்பல் பண்ணுறோம். இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்னால வீட்டில் அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஆனந்தம், விளையாட்டு, அந்த சந்தோஷம், மழலை பருவத்தோட பேசிக்கான அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ குழந்தைங்கள வந்து நம்ம ஃப்ரீயாக விளையாட விடணும் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு விட்டுறது கிடையாது. அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுட்டு சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். நம்மெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 90s கிட்ஸ்னே சொல்லலாம். அப்படிப்பட்டவங்கலாம் என்ன விளையாடிருப்போம், சாயந்தரம் வந்ததும் ஜாலியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட விளையாடி, அப்புறம் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்ததும் அவங்களோட பேசி, சப்போஸ் வந்து நம்ம சொந்த பந்தங்களோ இல்லை பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து விளையாடுவோம், இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விளையாடுவோம். ஆனால் இப்போ வந்து குழந்தைங்க வந்ததுமே மொபைலை எடுத்து விளையாடுறது, டிவியை பார்க்குறது, லேப்டாப் நோண்டுறது, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நிச்சயமாக நம்ம தான். அவங்கள வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாத ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு இது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம வந்து அவங்கள ஸ்பாயில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து அவங்களோட நம்ம சேர்ந்து விளையாடி பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு குழந்தை வந்து படிக்கலை அப்படின்னா உடனே ஸ்கூலுக்கு படையெடுத்து போய் டீச்சரை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, குழந்தைய எல்லோரும் முன்னாடி திட்டுறது, அப்படி பண்ணுறது ரொம்பவே தப்பு. அப்படி பண்ணும்போது குழந்தையோட சுயமரியாதை வந்து பாதிக்கப்படும். இது பார்த்திங்கன்னா ஹரிபரியாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலையில் என்னோடய கிச்சனோட கண்டிஷன் இப்படி தான் இருக்கும். எல்லாத்தையுமே தொடச்சி அந்தந்த கண்டெய்னருக்கு மாற்றி கழுவ வேண்டிய பாத்திரங்களை எல்லாம் கழுவி மேக்ஸிமம் வந்து இந்த ஒர்க்கை வந்து மார்னிங்கே முடிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து மோர் குழம்பும் பருப்பும் ப்ளஸ் ரசம், வாழைக்காய் பொரியல் வந்து பண்ணியிருக்கேன். வறுவல் பண்ணலை, இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து தேங்காய் சட்னி, தோசைக்கு காலையில் அவ்வளோதான். எல்லா ஒர்க்கும் முடித்து பாத்திரம்லாம் இப்போ கழுவி நீட்டாகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஹரிபரியாக நம்ம செஞ்சாலும் நிறைய செஞ்சாலும் பிளான் பண்ணி அந்தந்த பாத்திரத்தில் சமைச்சோம்னா நிறைய பாத்திரம் சேராது. இன்னொரு விஷயம், நிறைய பாத்திரங்களை வச்சுக்கிறது நம்ம முடிஞ்ச வரை தவிர்த்துட்டோம்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி பாத்திரங்கள் சேராமல் இருக்கும்.
ஸோ நான் வந்து இன்றைக்கி ஆப்பம் பண்ணியிருக்கேன். சிகப்பரிசி கொஞ்சம் சேர்த்து இந்த அளவு வித்தியாசமாக ஆப்பம் பண்ணியிருக்கேன். நல்லா வந்தது ஆப்பம், ரொம்ப சாஃப்டாக ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இன்றைக்கி பேசிகிட்டு இருந்த இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பேசுகிறதுக்கும் அவங்களுடைய உணர்வுகளை நம்மக்கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு ஒரு உரிமை கொடுக்கணும். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு சான்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அவங்க எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வெளிப்படையாக பேசுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்கள குற்றம் கண்டுபிடிச்சு அவங்கள கார்னர் பண்ணிகிட்டு இருந்தால் நிறைய விஷயங்கள் மறைக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்களா இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மறைப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது பல விஷயங்கள் மறைச்சு அவங்க வந்து அன்புக்காக வெளியே ஏங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டு நிச்சயமாக குழந்தைங்களுக்கான உரிமையும் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்து நிச்சயமாக நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அவங்களும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான குழந்தைங்களாக வளருவாங்க. ஸோ எல்லா பாத்திரங்களையும் கழுவி க்ளீன் பண்ணி என்னுடைய வேலைக்கு நான் ரெடி ஆகிட்டு ஷேர் பண்ணுறேன். இதுதான் நான் சொன்ன அந்த பாட்டில் ப்ரஷ்ஷு. அந்த பாட்டிலில் முக்கியமாக சிப்பர் டைப் பாட்டிலில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரஷ் இருக்கிறதுனால அதை அழகாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்க அந்த சிப்பர் எல்லாமே நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி பாசம் மாதிரி இருக்கும். பாசம் பச்சை கலராக இல்லைனாலும் இல்லை ஒரு லைட் ப்ரௌன் கலர்லேயோ அந்த தண்ணியோட வழுவழுப்பும் வந்து இருக்கும். இந்த மாதிரி மூடியில் அந்த மாதிரி சிப்பர் இதில் ஸ்ட்ராவில் எல்லாத்தையுமே உள்ளே விட்டு கழுவுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ப்ரஷ்ஷு. கண்டிப்பாக நீங்களும் எங்கேயாவது கிடச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களோட பாட்டில் கழுவுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய கிச்சனோட கண்டிஷன். நைட்டு வந்து குக்கிங் முடித்து க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமும் காலையில் நான் வந்து சமையல் முடித்து ஒர்க்குக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியும் இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். இப்போ காலையில் கொள்ளு செய்யணுங்கிறதுக்காக குக்கரில் அந்த கொள்ளை எடுத்து அலம்பி அதையும் ஊற வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன என்னுடைய ரொட்டீனும் யூஸ்ஃபுல்லான டாக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.